அடுத்து மாஷால்லா 326லேருந்து 330 சூர அன்பே அந்த 5 பக்கத்தோட நிறைவடைகிறது. ரொம்ப அழகான கருத்து இருக்குது மாஷால்லா. ஆர்வத்தோடு கேளுங்க. அல்லாஹ் தஆலா அப்போ சொன்னாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்கல்ல, இவர்கள் எல்லாம் சென்ற பிறகு இந்த கடவுள்களை, இந்த சிலைகளை நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்று பாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி 326ல் சொல்லி காட்டுறான். ஃபஜஅல்னாஹும் ஜுஸாஸா இல்லா கபீரன் லஹும். ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சிலையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த கோடாரியை பெரிய சிலையினுடைய கடத்தில் மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளக்கத்தில் பார்த்துருக்கோம். சரி, அப்போ அதை வந்து பார்த்தாங்கல்ல மக்கள் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் மன் ஃபஅல ஹாதா பிஹாலியத்தினா, எங்கள் கடவுள்களை இப்படி செய்தது யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அந்த வார்த்தை எல்லாத்துல சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, செமீனா ஃபத்தன், ஒரு வாலிபர் ஒரு இளைஞரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. யுகாலுல்லாஹ் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. அவர் தான் நம்மளுடைய சிலைகள் எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தார். அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ கூட்டிட்டு வாங்க, மக்கள் முன்னாடி கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் அவரை பார்க்கணும், இன்வெஸ்டிகேஷன் எல்லாரும் முன்னாடி செய்யணும் அப்படின்னு கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. வந்து கூட்டிட்டு வந்து கேட்டாங்க, அந்த ஃபஅல்த பிஆலியத்தினா இப்ராஹிம், எங்கள் கடவுள்களை சொல்றதுக்கு வெக்கமா இல்லை, ஆனால் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, எங்கள் கடவுள்களை நீதான் இப்படி செய்தாயே என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, நான் நினைக்கிறேன் இந்த பெரிய சிலை தான் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லாரும் முன்னாடி தைரியமாக சொல்லுவாங்க. அதோட அவங்க சொல்லுவாங்க, என்ன அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா, மஹவுலா எந்திக்கோன், இவைகள் யாவும் பேசாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க வாயிலே அதை சொல்ல வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எந்த கடவுள்கள் உங்கள் இடத்தில் பேச முடியாது, உங்களுக்கு எந்த நலவு செய்ய முடியாது, எந்த தீங்கு செய்ய முடியாது, அதையே நீங்கள் வணங்குங்கிறீங்க, உஃபில்லக்கும், உங்களுக்கு கேடுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவும் பேசினதுக்கப்புறம், எல்லாரும் முன்னாடி பேசினதுக்கப்புறம், எவ்வளோ பேர் சிலை செஞ்சதுக்கப்புறம் விடுவாங்களா, சும்மா விடுவாங்களா? காலு ஹர்ரிகு வன்சுரு ஆலிஹத்தக்கும், இவரை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்குங்கள், உங்கள் கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போ கடவுள்களை வந்து இவன் இன்சல்ட் பண்ணிட்டாரு. அதனால கடவுள்களோட இப்போ நம்ம உதவி செய்யணும்னா அப்போ அதுக்கு கூட கடவுள்களால வந்து செய்ய முடியாது, அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை. நம்ம கடவுள்களுக்கு உதவி செய்யணும், இவரை போட்டு நெருப்பில் எறிங்கன்னு சொல்லி பெரிய நெருப்பு உருவாக்குனாங்க, தூக்கி போட்டாங்க. எல்லாம் நம்ம வரலாறு பார்த்துருப்போம். தூக்கி அவர்கள் வீசப்பட்டு அவர்கள் எங்கே விழக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு சொன்னா, குல்னா யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், உன் மீது விழுகின்ற இப்ராஹிமுக்கு நீ சாந்தமானதாக குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, அது அப்படியே மாற அவர்கள் இந்த இடத்தில் எரிந்து சாம்பலாகவில்லை. இது ஒரு அற்புதமாக அல்லாஹ் தஆலா நிகழ்த்தினான். அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஜைனாஹு லூத்தன், இதே போன்று லூத்தையும் அவருடைய கூட்டத்தை நாம் அழிக்கும் பொழுது காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு திரும்ப அடுத்த பக்கத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுவான். திரும்ப வஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், இந்த இப்ராஹிமுக்கு நாம் இஸ்ஹாக் எனக்கூடிய பிள்ளையை, யாக்கூப் எனக்கூடிய பேர குழந்தையெல்லாம் நம்ம நபியாக ஆக்கி கொடுத்தோங்கிறான். அடுத்து 327க்கு வாங்க. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் போன்றவர்களை வஜஅல்னாஹும் அஇம்மத யஹ்தூன பிஅம்ரினா, நமது கட்டளைகளை எடுத்து நேர்வழியில் செலுத்தக்கூடிய இமாம்களாக நாம் ஆக்கினோம். இவர்கள் இமாம்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம், முன்னோடிகளாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இவர்கள் தொழுகை நிலைநாட்டினார்கள், தொழுகை நிலைநாட்டும்படி, ஜகாத் கொடுக்கும்படி நன்மைகளை ஏவி வந்தார்கள், இவர்கள் வாழ்ந்தும் வந்தார்கள். அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை லேச ஆரம்பிக்கிறான். லூத்திற்கு நாம் கல்வி ஞானத்தை, மதிநுட்பத்தை, நபித்துவத்தை நாம் கொடுத்தோம். அந்த மக்கள் எல்லாம் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் இவரை நாம் காப்பாற்றி, அதாபிலிருந்தும் காப்பாற்றி, நம்மளோட அருளோடு இவரை நாம் சேர்த்து கொண்டோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர், அதாவது இந்த இடத்துல அதிகமாக நபிமார்கள் பற்றி வருது, அவங்களோட துவாவா நிறைய வரும். ஆக லூத்தை நாம் பாதுகாத்து நம்மோடு இணைத்து கொண்டோம் சொல்லிட்டு நூஹ் நம்ம இடத்தில் துவா செய்தார். அவரோட துவாவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரையும் அவரை பின்பற்றியவர்களையும் பெரிய ஒரு சோதனையிலிருந்து நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மூழ்கடிக்காம காப்பாற்றினவங்க சொல்லி காட்டுறான். இது ஒரு முடிச்சுக்கிறான். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுறான். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் கல்வி ஞானத்தை கொடுத்துருந்தோம். அவர்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளாகவும் இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஒரு ஆட்டுக்காரன் விஷயத்துல தீர்ப்பளிச்சாங்க. அதை நான் இப்போதைக்கு சுருக்கமாக தான் சொல்ல முடியும், முழுமையான தஃசீர்ல இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். அப்போ ஒரு ஆடு விஷயத்துல தீர்ப்பளிச்சாங்க. அத்தாவுடைய தீர்ப்பு ஒரு ரீதியாக, மகனுடைய தீர்ப்பு இன்னொரு ரீதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது எப்படி தீர்ப்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம விரிவா இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் நாடும்போது பார்ப்போம். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த நியமத்தை சொல்ல, வஸஹர்னா மஅ தாவூத் அல் ஜிபால், மலையையே தாவூதுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அதாவது மலையிலிருந்து அவர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. யுஸப்பிஹ த்வைர், அதே மாதிரி அவர்களோடு சேர்ந்து பறவைகளும் தஸ்பீ செய்யும். மாஷா அல்லாஹ். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஸாத்லையும் பின்னாடி சொல்லி காட்டும். அப்போ பறவைகள் தஸ்பீ இவங்களோட செய்யும், அது இவங்களுக்கு புரியவும் செய்யும். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி போர்க்கவசங்களை, இரும்பிலிருந்து போர்க்கவசத்தை உருவாக்கக்கூடிய திறமை, ஆற்றலை அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான். அதையும் சொல்றான். சில தஃசீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, முதலில் இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் கற்றுத்தரப்படாது. அப்பதான் போர்க்கவசம், இரும்பு கவசம் என்பது உருவாக்க முடியும் என்ற ஒரு நடைமுறையை முதல்ல கொண்டு வந்தவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அடுத்து வாங்க, சுலைமானுக்கு தனிப்பட்ட முறையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தனிப்பட்ட முறையில் சில அருள்களை நாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப சுலபமான முறையில் காற்றிலேயே அவர் பணிக்கக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ்.
அடுத்து அடுத்த பக்கம் வாங்க 328ல் வமின ஷயாத்தீன் மையகூசுலஹு, இந்த சுலைமானுக்கு சில ஷைத்தான்கள் கூட வேலை செய்தன, பணி செய்தன, கட்டுப்பட்டு இருந்தது. அதாவது எப்படிப்பட்ட ஷைத்தான்கள்லாம் ஆள் கடலில் முத்து குளித்து பவளங்கள் போன்றவற்றை எடுத்து வரக்கூடிய பெரும் மூர்க்கத்தனமான பெரும் என்ன சொல்றது ஒரு பலம் மிக்க ஷைத்தான்கள் கூட கட்டுப்பட்டது சுலைமானுக்கு. நாம் அப்படி ஏற்படுத்தினோம். வயாமலூன் ஆமலந்தூன் அதாலி, இன்னும் நிறைய செயல்களை ஷைத்தான்கள் ஜின்கள் இந்த சுலைமானுக்கு செய்து கொடுத்திருக்கிறது நல்லதுல சொல்றான். ஒரு சிலது சூரா சபாலையும் சொல்லி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். சபாலையும் ஒரு சிலது வரும், சாதலையும் கொஞ்சம் வரும். சரிங்களா? இதெல்லாம் பத்தி முழு குர்ஆன் தஃப்சீர்ல நம்ம விரிவா சொல்லுவோம். இந்த ஷைத்தான்கள் ஜின்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்லி. ஹைர், அடுத்து இதெல்லாம் நேமத்தை சொல்லி காட்டிட்டு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறான். ஐயூப் அவர் செய்த துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர் என்ன துவா செஞ்சாரு? ரப்பி இன்னி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமர் ராஹிமீன், எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது. தீங்குனா நோய் ஏற்பட்டு விட்டது, நீ தான் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியன்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. அந்த துவாவை நாம் ஏற்றுக்கொண்டு ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த துவாவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் மீது இருந்த தீங்குகள் நோய் எல்லாத்தையும் நீக்கி அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எல்லா விதமான சுகபோகத்தை ஏற்படுத்தி பறித்த துன்பங்கள் எல்லாம் மீட்டி கொடுத்தோம் நல்லதில் சொல்லி காட்டுறான். அடுத்து இஸ்மாயில் இத்ரீஸ் வதல் கிஃபில், இஸ்மாயில் இத்ரீஸ் துல் கிஃபில் போன்றவர்கள் எல்லாம் பொறுமையான நமது நல்லடியார்களாக இருந்தார்கள், சாலிஹான்களாக நமது நல்லடியார்களாக இருந்தார்கள். நமது அருளில் அவர்களையும் நாம் இணைத்து கொண்டும் சேர்த்து கொண்டும் நல்லதில் சொல்லி காட்டுறான். அடுத்து நூன், இந்த இடத்துல யூனுஸும் நேரடியாக சொல்லாம மீன்காரர் அப்படின்னு சொல்றான். மீன்காரர்னா மீன் விழுங்கப்பட்டவர், அவருக்கு எல்லாத்துல ஒரு சிறப்பு பேர் வச்சிருக்காங்க துன்னூன். இந்த துன்னூன் இருக்கிறாரே, அவர் கோபத்தோடு வெளியே கிளம்பி சென்ற போது அவரை மீன் விழுங்கி கொண்டது. அந்த கோபத்தோடு போன சம்பவத்துல விரிவான மென்ஷன்ல பின்னாடி பார்ப்போம். அப்போ அவங்க மீன் விழுங்கி கொண்ட பிறகு அந்த இருளில், ஆனால் கடல் என்பது இருள், மீனுடைய வயிற்றுக்குள் இருளுக்குள் இருள், அந்த இருளுக்குள் இருளில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அவர்கள் ஓதினார்கள். பிறகு அவருடைய துவாவை நாம் ஏற்றுக்கொண்டு மீன் வயிற்றிலிருந்து அவரை காப்பாற்றினோம். அதையும் அல்லா தஆலா சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்றான். அவங்க செஞ்ச துவாவை சொல்றான். அல்லா தஆலா சில துவாவை இடம்பெற செய்யறேன்னு சொன்னேன்ல, அவங்க செஞ்ச துவா என்ன? ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசின், யா அல்லாஹ் என்னை தனி மனிதனாக விட்டு விடாது, எனக்கு சிறந்த வாரிசு தா, வாரிசு தருபவர் நீனே சிறந்தவன் என்று அவர்கள் துவா செஞ்சாங்க. அந்த துவாவை ஃபஸ்தஜப்னா லஹு, அந்த துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம். பிறகு யஹ்யா எனக்கூடிய குழந்தையை நாம் கொடுத்தோம் என்று சொல்லிட்டு இந்த நபிமார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இன்னஹும் கான யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்கள் இவர்கள் எல்லாம் போட்டி போடுபவர்களாக இருந்தார்கள். வயதுனா ரஹபா வரஹபா, ஆதரவோடும் அச்சத்தோடு நம்மை அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள் நல்லதுல சொல்லி நிறைய துவா இங்க சொல்லி தந்திருக்கான். எல்லா துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் பாடம் படிப்பு இந்த இடத்துல நம்மளுக்கு. அடுத்து 329 மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஒரு சின்ன தொட்டு வைக்கிறான். யார் தனது கற்பை பேணி ஒரு ஒரு சிறந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலோ அந்த பெண்ணும் நம்மளுடைய நல்லடியார்கள் ஒருவராக. நபிமார்களை பற்றி பேசும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன அலாட்மெண்ட் கொடுக்குறான். அவங்களும் நம்முடைய அடியார்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த பெண்ணையும் அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளையும் அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கணும் அதில் சொல்கிறான் 91வது வசனம். அடுத்து இப்படி எல்லாத்துல பேசிட்டு இதெல்லாம் உம்மத்துகள், இந்த உம்மத்துகள் எல்லாம் வந்திருக்கிறார். எல்லா உம்மத்தும் ஒரே சமூகம் தான், எல்லாம் ஒரே நிலையில் தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வான ரப்புக்கும், நானே உங்களுடைய இறைவன், எல்லா உம்மத்தும் கேட்டுக்கொள்ளுங்கள், நானே உங்கள் இறைவன். பல நபிமார்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், எல்லா நபிமார்களும் ஒரு செய்தி தான் சொன்னாங்க, என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இடத்துல சொல்லி. ஆனால் பல மக்கள் எல்லாம் பல்வேறுபட்டவர்களாக பிரிந்து கிடக்கிறாங்க. எல்லாம் கருத்துக்களால் பிரிந்து கிடந்தாலும் கொள்கையால் பிரிந்து கிடந்தாலும் எல்லாம் ஒரு இறைவனா என்கிட்ட வரப்போறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லி, எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு மூமினாக இருந்து நல்ல அமல் செஞ்சா அவங்களுடைய நல்ல அமல்கள் நிராகரிக்கப்பட மாட்டாது, அது எழுதப்படும். இன்னலஹு காத்திபூன், அதை மாணவர்களை கொண்டு எழுதி வச்சு பாதுகாக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் மஜூஜ், மறுமை நாள் நெருங்கும் பொழுது யஜூஜ் மஜூஜ்கள் வருவார்கள். யஜூஜ் மஜூஜ் பற்றி குர்ஆன்ல 2 இடத்துல இருக்கு. சூரா காஃப்ல சுருகமாக பார்த்தோம். இங்கே அல்லாஹ் சொல்றான் வஹும் மின் குல்லி ஹதபி யன்சில், ஒவ்வொரு உயரமான மேட்டு பகுதியில் இருந்து தண்ணீர் வழிந்து வருவதை போன்று அவர்கள் வேகமாக வெளியே வருவார்கள். அப்போ மறுமை நாள் என்பது நெருங்கிவிடும். மறுமை நாளுடைய ஒவ்வொரு அடையாளத்தையும் அடுத்தடுத்து மக்கள் பார்க்கும் பொழுது ஃபைதா யஷாஹிஸன் அப்சாருல் லதீன கஃபரு, காஃபிர்களுடைய கண் அப்படியே திறந்த வண்ணம், அப்படி திறந்ததாகவே இருக்கும். சொன்ன கியாமத் வந்துருச்சு என்று அவர்கள் ஆகி விடுவார்கள். அவர்கள் வணங்கிய தெய்வங்களும் நரகத்தின் எரிபொருளாக மாறும் அல்லாஹ் சொல்றேன். நான் சொன்னேன்ல, வணங்கப்பட்டவங்களை நல்லவங்களும் இருக்கிறாங்க, வணங்கப்பட்டவங்களை தீயவர்களும் இருக்கிறாங்க. இந்த தீயவர்கள் எல்லாத்துல போடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உண்மை கடவுள்களாக அவர்கள் இருந்திருந்தால் நரகத்துக்கு வந்திருக்க தேவையில்லையே, அப்போ அவங்க உண்மை கடவுள்கள் அல்ல, அதனால அவங்களே நரகத்துக்கு கொண்டு வந்தான். அப்போ தீயவர்களாக இருந்து வழிகெடுத்தவர்கள் கடவுள் என்று சொன்னவங்க நரகத்துக்கு வந்துடுவாங்க. இங்கே ஒரு தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க, நேரம் போயிட்டே இருக்காங்க, இதை சொல்லணுங்கிற ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். ஒரு அழகாக ஒரு தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா ஏன் வணங்கப்பட்ட சிலைகளை கூட தூக்கி போடுவான், கற்கள் சிலைகளை கூட தூக்கி போடுவான். அதுக்கு வலிக்காது, அதுக்கு உயிர் இல்லை, அது தன்னை வணங்க சொல்லலை, இவங்களாக தான் கற்பனையை உருவாக்குனாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா போடுறான்னா, நீ எந்த சிலையை வணங்குனியோ அதுவும் எரிபொருளாகி அது உன்னை சுடுது பாரு.
அல்லாஹ் தஆலா எரிபொருள் ஆக்கி அதை வச்சே உன்னை பொசுக்குறான் பாரு, அதுதான் உன்னை காப்பாற்ற நினைச்சான அதுவே உன்னை பொசுக்குதுன்னு அல்லாஹ் தஆலா புரிய வைப்பான ஒரு அற்புதமான கருத்து இந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நரகத்துக்கு போனவங்க எப்படி கத்துவாங்க நடத்தலாம். ஜஃபீருன், கழுதை போன்றவர்கள் கத்தி கொண்டிருப்பார்கள் நரகத்தில். ஆனால் நல்லமல்கள் செய்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கிறோம், பக்கத்தில் கூட வைக்க மாட்டோம். ஏன்னா சங்கடம், பக்கத்தில் கூட வைக்க மாட்டோம். ஒரு காட்சிக்காக சில நேரத்தில் காட்டுவான், பேசலாம், வைப்பான். ஆனால் சொர்க்க வாழ்க்கையில் அவர்கள் தூரமாக இருப்பாங்க. ஓஹும் அன்ஹா உலாய் கன்ஹா முபாயதூன் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தூரமாக இருப்பாங்களா. இஸ்மாவுன ஹசீசஹா, நரகத்தின் இறைச்சல் சத்தம் கூட உங்களுக்கு கேட்காது. நரகத்தில் பல மோசமான சத்தங்கள் இருக்கு, அந்த சத்தம் கூட உங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்க தூரமாக்கிடுவான். கடைசா சூரா அன்பியா முடியுது 330 அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளினுடைய ஒரு திடுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட மூமின்களுக்கு ஏற்படாது. அவங்களுக்கு நிம்மதியாக வறுமை நாளில் ஒரு திடுக்கம் கூட இல்லாமல் மாணவர்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்வார் என்ற இடத்துல சொல்லி, இந்த உலக அழிவின் போது யோம நதுவி ஸமா, வானத்தை நாம் சுருட்டி விடுவோம், கதய்ய சிஜ்லில் குதுப், பேப்பரை சுருட்டுற மாதிரி, பேப்பரை ஹோல்ட் பண்ணி நம்ம கையில் வச்சிருக்கிற மாதிரி சுருட்டி வச்சிருக்கோம். அல்லாஹ் வானத்தையே சுருட்டி வலது கீழ் வைத்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி, முதலில் படைக்கப்பட்டதை போன்ற ஆடையற்றவர்களாக செருப்பற்றவர்களாக நீங்கள் எல்லாம் நிற்பீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, நல்லடியார்களுக்கு தான் இந்த பூமியை நாம் வாரிசாக்கி கொடுப்போம், சொர்க்கத்தை வாரிசாக்கி கொடுப்போம் என்பதை அல்லாஹ் திரும்ப இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு, அரசல்நாக்கு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ல, நபி உண்மை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாக நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி, நபியை நீங்கள் சொல்லிடுங்க, ஃபைன் தவல்ல உங்களை அவங்க புறக்கணிச்சாங்கன்னா சொல்லிடுங்க, ஃபகுல் அதன்துக்கும் அலா சவா, நான் எல்லாருக்கும் சரிசமமாக சொல்லிட்டேன்ப்பா, நான் எல்லா மக்களுக்கும் தூதுத்துவத்தை என்னுடைய பிரச்சாரத்தை சரிசமமாக சொல்லிட்டேன், ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் சொல்லிட்டு என் பொறுப்பு நீங்கள் சொல்லிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுங்க, வைநதிரி லஅல்லஹு ஃபித்னத்துல் லக்கும் வ மத்தாஉன் இலாஹீன், உங்களை அல்லாஹ் தஆலா விட்டு வச்சிருக்கிறது சோதனைக்காகவா அல்லது கொஞ்சம் சுகம் அனுபவிக்கிறதுக்காக என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் திருந்திக்கிறீங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க நல்லதா சொல்லிட்டு, மறுமையில் அல்லாவே எங்களுக்கு மத்தியில் சிறந்த முறையில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நபியர் கூறுகிறார்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். 330வது பக்கம் இதோடு நிறைவடைகிறது. ஒரு வரியில் சூரா ஹஜ் ஆரம்பிக்குது, அது அடுத்ததுலேயே நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.